புக்மைஷோ ஆன்லைன் டிக்கெட் தளத்துல இப்போ செம கூட்டம் அள்ளுது. மார்ச் 19, 2026 நிலவரப்படி இதுதான் இப்போ ட்ரெண்டிங் டாபிக். இந்த பெரிய பரபரப்புக்கு முக்கிய காரணம், ரொம்ப நாளா எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பாலிவுட் படமான துரந்தர் 2 தி ரிவெஞ்ச் தான். டைரக்டர் ஆதித்யா தர் இயக்கத்துல ரன்வீர் சிங் நடிச்ச இந்த ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படத்தோட பெய்ட் ப்ரீவியூ ஷோஸ் நேத்து மார்ச் 18, 2026 அன்னைக்கு ஆரம்பிச்சது. இன்னைக்கு உலகமெங்கும் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே இது ஆரம்பிச்சது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி திட்டமிட்ட ரிலீஸ், படத்துக்கு முன்னாடியே பயங்கரமா பண்ணின மார்க்கெட்டிங், கூடவே வந்த நல்ல விமர்சனங்கள்னு எல்லாம் சேர்ந்து புக்மைஷோல ஏகப்பட்ட சினிமா ரசிகர்களை டிக்கெட் புக் பண்ண வச்சிருக்கு. இது படத்தோட உடனடி தாக்கத்தையும் பட விநியோகத்துல புக்மைஷோவோட முக்கிய பங்கையும் தெளிவா காட்டுது. இந்த படம் சமீப காலத்துல வந்த பாலிவுட் சீக்வல்லையே ரொம்ப முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. 2025ல ரிலீஸ் ஆன முதல் பாகமான துரந்தர் படத்தோட பெரிய வெற்றியை இந்த படமும் நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இதனால அட்வான்ஸ் புக்கிங்ல படம் ஒரு பெரிய ரெக்கார்டு படைச்சிருக்கு. பாக்ஸ் ஆபீஸ்லயும் இது ஒரு வரலாற்று சாதனை படைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பெரிய பட்ஜெட் இந்திய சினிமாக்களுக்கு இன்னமும் எவ்வளவு மவுசு இருக்குங்கிறதையும் இது தெளிவா காட்டுது. இந்த படத்தோட முக்கியமான அம்சம் என்னன்னா, ரன்வீர் சிங் தலைமையிலான ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம் இதுல இருக்கு. ரன்வீர் சிங் அவரோட ஜஸ்கரத் சிங் ரங்கிங்கிற கேரக்டர்ல திரும்பவும் நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டருக்கு ஹம்சா அலி மசாரிங்கிற இன்னொரு பேரும் உண்டு. அவரோட சேர்ந்து சஞ்சய் தத், ஆர். மாதவன், அர்ஜுன் ராம்பால், சாரா அர்ஜுன்னு பல முன்னணி நட்சத்திரங்களும் நடிச்சிருக்காங்க. ராகேஷ் பேடி, டேனிஷ் பாண்டோர், கௌரவ் கெரா இவங்களும் படத்துல முக்கிய ரோல்கள்ல வர்றாங்க. முதல் பாகத்தை இயக்கி ஹிட்டு கொடுத்த ஆதித்யா தர் இந்த இரண்டாம் பாகத்தையும் அவரேதான் இயக்கியிருக்காரு. படத்தோட விஷன், கதை ரெண்டுலையும் ஒரு தொடர்ச்சி இருக்கணும்னு அவரே திரும்ப வந்திருக்காரு. சஷாவத் சத்தேவ் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஜியோ ஸ்டுடியோஸ் மற்றும் B62 ஸ்டுடியோஸ் ரெண்டும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னன்னா, ஒரு இந்திய உளவாளி பாகிஸ்தான்ல இருக்கிற கராச்சி நகரத்துல கிரிமினல் கும்பலுக்குள்ள ரகசியமா ஊடுருவி 26 கீழ் 11 தாக்குதலுக்கான பழிவாங்கும் நடவடிக்கையில இறங்குறாரு. இந்த விஷயம் படத்தோட கதைச்சுருக்கத்திலேயே தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. துரந்தர் 2 தி ரிவெஞ்ச் படத்துக்கு CBFC கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. அதாவது பெரியவங்க மட்டும்தான் இந்த படத்தை பார்க்கணும். ரொம்ப வன்முறையான காட்சிகள், அப்புறம் பெரியவங்களுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனாலதான் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ரன்னிங் டைம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 49 நிமிஷம். அதாவது 229 நிமிஷம். சமீப காலத்துல வந்த இந்திய படங்கள்ல அதிக நேரம் ஓடக்கூடிய படங்கள்ல இதுவும் ஒண்ணா இருக்கு. இந்த படம் புக்மைஷோல முன்பதிவுல பல சாதனைகளை தூள் கிளப்பிருக்கு. மொத்தம் 14 லட்சம் டிக்கெட்டுகளுக்கு மேல வித்து புக்மைஷோ தளத்துல ஒரு பாலிவுட் படம் படைச்ச புதிய சாதனை இது. ஷாருக் கான் நடிச்ச 2023ல வெளியான சூப்பர் ஹிட் ஜவான் படத்தோட முந்தைய முன்பதிவு சாதனையை இது முறியடிச்சிருக்கு. படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்த 24 மணி நேரத்துல துரந்தர் 2 தி ரிவெஞ்ச் படம் புக்மைஷோ மூலமா மட்டும் 3.8 லட்சம் டிக்கெட்டுகளை வித்து மிரள வச்சிருக்கு. இது ரசிகர்களோட மிகப்பெரிய ஆர்வத்தை நல்லாவே காட்டுது. உள்நாடு, வெளிநாடுன்னு எல்லா இடத்துலயும் இருந்து வந்த முன்பதிவுகள், பிளாக் சீட் விற்பனை எல்லாம் சேர்த்து 124 கோடி ரூபாய் வசூலை தொட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது உலக அளவுல இந்த படத்துக்கு இருக்கிற பெரிய வரவேற்பையும், ரசிகர்கள் டிக்கெட்டுக்கு செலவு பண்றதுக்கு தயாரா இருக்காங்கன்றதையும் தெளிவா காட்டுது. மார்ச் 18, 2026ல ஆரம்பிச்ச பெய்ட் ப்ரீவியூஸ் மூலமா மட்டும் சுமார் 38 கோடி ரூபாய் வசூல் ஆகியிருக்கு. படம் அதிகாரபூர்வமா ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய வசூல் ஆனது படத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும், அவங்க பயன்படுத்தின ரிலீஸ் ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு சூப்பரா வேலை செஞ்சிருக்குன்றதையும் தெளிவா காட்டுது. இது முதல் நாள் வசூலை அதிகப்படுத்தி ஓபனிங் டேவுல ஒரு பெரிய பில்டப்பை கொடுத்திருக்கு. அதிரடி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ஸையும் தாண்டி துரந்தர் 2 தி ரிவெஞ்ச் படத்துக்கு படம் பார்த்தவங்க மத்தியிலையும் திரேட் அனலிஸ்ட்ஸ் மத்தியிலையும் செம பாராட்டு குவிஞ்சிருக்கு. பிரபல திரைப்பட வர்த்தக ஆய்வாளரான தரன் ஆதர்ஷ் இந்த படத்துக்கு 4.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருக்கார். அது மட்டுமில்லாம இது ஒரு மாஸ்டர் பீஸ், சினிமாவின் உச்சம்னு ஓப்பனாவே சொல்லியிருக்கார். இன்னொரு முக்கியமான அனலிஸ்டான சுமித் கடேல் இந்த படத்தை பத்தி சொல்லும்போது, இது ஒரு கேம் சேஞ்சிங், இண்டஸ்ட்ரியையே புரட்டி போடும் ஒரு ஃபெனோமினன்னு வர்ணிச்சிருக்கார். இது படத்தோட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ இன்னும் உறுதிப்படுத்தியிருக்கு. படத்தோட இயக்குனர் ஆதித்யா தர் ஸ்பாய்லர்ஸ் ஷேர் பண்ணாதீங்கன்னு பப்ளிக்கா எல்லாரையும் கேட்டுக்கிட்டார். இதுல இருந்தே படத்தோட கதை எவ்வளவு சிக்கலா, சுவாரஸ்யமா இருக்குன்னு தெரியுது. எல்லாரும் படம் பார்க்கும்போது முழு எக்ஸ்பீரியன்ஸையும் அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வேண்டுகோள்.
பான் இந்தியா ரிலீஸ் திட்டம்ங்கிறதுனால இந்த படம் தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம்னு பல மொழிகள்ல ரிலீஸ் ஆகுது. இதனால இந்தியாவோட பல பகுதிகள்ல இருக்கிற மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு இன்னும் பெரிய ரீச் கிடைக்கும். படத்துக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வரவேற்பை லாபமா பயன்படுத்திக்கவும், நாடு முழுக்க தியேட்டர்ல அதிக மக்களை ரீச் பண்ணவும் தான் இந்த பலமொழி ரிலீஸ் திட்டத்தை படக்குழு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. துரந்தர் 2 தி ரிவெஞ்ச் படம் பெரிய வெற்றி அடைஞ்சு விமர்சகர்கள் கிட்ட நல்ல பாராட்டுக்களை வாங்கினாலும் ரிலீஸ் அப்போ சில நடைமுறை சிக்கல்களை சந்திச்சது. குறிப்பா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மாதிரி மாநிலங்கள்ல போட்ட பல பெய்டு ப்ரிவ்யூ ஷோக்கள் கடைசி நேரத்துல ரத்தாகவோ இல்ல பெரிய தாமதமாவோ இருந்துச்சு. இந்த தடங்கல் முக்கியமா சொல்லப்படுற காரணம் என்னன்னா டெக்னிக்கல் பிரச்சனைகளும், குறிப்பா டப் செய்யப்பட்ட வெர்ஷன்களை சரியான நேரத்துல திரையரங்குக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல ஏற்பட்ட சவால்களும் தான். இந்த மாதிரி பிரச்சனைகள் சில ரசிகர்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும், ஆனா ரசிகர்களோட ஒட்டுமொத்த ஆர்வத்தை இது சுத்தமா குறைச்சிடல. ஏன்னா படத்தோட ஆக்டிங் அமோகமா இருந்தது. அதுவே இதுக்கு பெரிய ஆதாரம். அதுமட்டுமில்லாம படம் பத்தின சர்ச் குவேரிஸ் இணையத்துல எக்கச்சக்கமா இருந்தது. படத்துக்கு மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பையும் ஆர்வத்தையும் இருக்குங்கிறத நல்லா காமிச்சது. புக்மைஷோ பிளாட்பார்மோட இந்த படத்துக்கு இருந்த நெருக்கமான தொடர்பும் இந்த படம் ஒரு பெரிய சினிமாங்கிற விஷயத்தை இன்னும் நல்லா உறுதிப்படுத்தினது. மொத்தத்துல இப்படிப்பட்ட படத்தோட அமோகமான பாக்ஸ் ஆபீஸ் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட வர்றா ஒரு சீக்குவலோட பவர் எப்படி இருக்குங்கிறதையும், ரிலீஸுக்கு முன்னாடி பண்ற ஒரு சரியான ப்ரீ ரிலீஸ் ஸ்ட்ராட்டஜி இந்தியா முழுக்க ரசிகர்களை எப்படி தன்னோட வசப்படுத்துங்கிறதையும் தெளிவா காமிச்சிருக்கு.